ஆன் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ வெல்கம் டு பைத்தான் வேர்ல்டு அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாட்டம் வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பைத்தானுங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அப்போ ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா, நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. ஓகே, இது பெரிய இதெல்லாம் கிடையாது. ப்ரோக்ராமிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் வந்து இன்ஸ்ட்ரக்ட் டு தி கம்ப்யூட்டர் வயர் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹியூமன், ரேணுகா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, யூ ஆர் அ ஃப்ரெஷர் ரைட், நோட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ட் டு தி கம்ப்யூட்டர் வயர் கோடிங். நோட் பண்ணிக்கோங்க, நீங்களும் நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கலாம் மீனா. ஓகேவா? ஓகே. மீனா, ஆர் யூ ஆர் மேரிடு? நீங்க மேரிடா? நோ நோ இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே, யா யா காட் இட். ஏன் அப்படின்னா, ஐ திங்க் நான் என்ன இதே மாட்டோம் இன்னொரு பர்சன்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பக்கத்தில் பாவம் அழுதுகிட்டு கத்திக்கிட்டே இருப்போம், பாவமாக இருக்கும். அவங்க திடீர்னு போயிடுவாங்க வருவாங்க. ஸோ அதுக்கேற்றப்படி டைமிங் இது பண்ணணும். ஸோ அதான் நான் கேட்டுக்கிட்டேன் முன்னாடியே. ஏன்னா என்ன, நான் இதுக்கு முன்னாடி இப்போ எடுத்த பேட்ச் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் அவங்க எல்லாமே. ஓகே ஓகே கைஸ், ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ ஹியூமன் இன்ஸ்ட்ரக்டட் டு தி கம்ப்யூட்டர் வயர் கோடிங். ஓகே, அதாவது நீங்க கம்ப்யூட்டருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க கோடிங் மூலியமாக. அதாவது எனக்கு இந்த மாட்டம் பண்ணு, எனக்கு இந்த மாட்டம் அவுட்புட் கொடு அப்படின்னு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. அது உங்களோட அவுட்புட்ல அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? சரி, நோட் பண்ணிட்டீங்களா? இதுல யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இல்ல, சரி. அப்ப ப்ரோக்ராமிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்புறம் சரி சார், இந்த ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியும். இந்த ப்ரோக்ராமிங்லாம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, என்ன ஒரே ஒன்று ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன ப்ராஜெக்ட்டுக்குலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதை தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது, வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா என்னன்னா, இந்த நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, இந்த பெயிண்டர் அப்ளிகேஷனு, கால்குலேட்டரு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இதே வந்து மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, வெப் அப்ளிகேஷன் இருக்கு. இருக்கலே அதிகமா வேர்ல்டுலயே வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது வந்து வெப் அப்ளிகேஷன்ல தான். புரியுதா? ஓகே, நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ அப்ப அது யூஸ் பண்றாங்க. அதுலயே ஏஐ யூஸ் பண்றாங்க, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், எவ்வளவோ இருக்கு. எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே ப்ரோக்ராமிங் இல்லாம இருக்காது. கரெக்ட்? ஓகே, ஸோ அப்ப இதுதான் கான்செப்ட். ப்ராஜெக்ட்ஸ்னா இதுதான். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா இதுதான். சரி சார், ஓகே. அதுல ஒய் வி சூஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங்? அதுல ஏன் சார் நம்ம பைத்தானை சூஸ் பண்றோம்? ஏன் நாட்டுல வேற ப்ரோக்ராமிங்கே கிடையாதா? அப்புறம் ஏன் நீங்க பைத்தானை சூஸ் பண்றீங்கன்னு யாராவது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜாவா நல்ல பீக்ல இருந்துச்சு. ஓகேவா? ஆனா ஜாவா படிக்கணும்னா யூ ஹாவ் டு லேர்ன் சி, சி பிளஸ் பிளஸ், தென் யூ ஷுட் லேர்ன் ஜாவா. ஓகே, இதுதான் ஆர்டர். இப்படி படிச்சா மட்டுமே உங்களால இந்த ஜாவா ராமன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாட்டம் ஆக முடியும். ப்ராப்பரா புரியும் ஆக்சுவலா. ஏன்னா இருக்கிறதுலே அதிக டாபிக்ஸ் கொண்ட ஒரு டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா அது ஜாவா மட்டுமே. நிறைய எக்கச்சக்கமான டாபிக் இருக்கு. மோர் தென் 100+ டாபிக்ஸ் இருக்கு கைஸ் ஜாவால. ஓகேவா? ஸோ மோர் தென் 150 டாபிக்ஸ் இருக்கு. அதையும் மீறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அதுக்கு மீறி எவ்வளவோ இருக்கலாம். ரைட்? அதனால பசங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆறாங்க. உள்ள போய் ட்ரைனிங் கொடுத்து வரதுக்கே ரொம்ப இதாகுது. ரைட்? ஓகே, ஆனா இட்ஸ் ஒர்த், பக்கா ஒரு டெக்னாலஜி. ஆனா இது எல்லாமே ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன ஆகி போச்சு, ஜாவா வந்து அப்கிரேட் கிடையாது. ஓகே, ஆனா இப்ப அந்த பைத்தான் வந்து ஓவர்டேக் பண்ணி வந்ததுக்கு ரீசன், எவ்ரிடே பைத்தான் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு நார்மல் ப்ரோக்ராமிங் கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நீங்க வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேருக்கு யூஸ் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஏஐக்கு முதன்மை லாங்குவேஜே பைத்தான் தான். அப்ப இவ்வளோ இது ஒரே கல்ல 5 வாங்க 6 வாங்க மாட்டோம். ஆனா ஜாவா ஒன்லி ஃபுல் ஸ்டாக்கு மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். புரியுதா கைஸ்? அதனால தான் பைத்தான் வந்து ஃபியூச்சருக்காக டார்கெட் பண்றதுனால தான் பைத்தான் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. அதிகமா வந்து ஈஸியாவும் இருக்கும். ஓகே, நிறைய பேக்கேஜஸ் இருக்கு யூஸ் பண்ண. நீங்க ஜாவால வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து சிலதெல்லாம் பே பண்ணி வாங்கணும், சிலது எல்லாமே வந்து வெளியில இருந்து நீங்க பண்ற மாட்டம் இருக்கும், வாங்கி அதை நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஆனா பைத்தான் இன்பில்டாவே அந்த பேக்கேஜஸ் கொடுத்துட்றான். புரியுதா கைஸ்? பேக்கேஜஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு உங்ககிட்ட வந்து நான் ஒரு 1000 1,00,000 டேட்டா நான் கொடுத்துட்றேன் ஒரு எக்ஸல் சீட்ல. அந்த எக்ஸல் சீட்ல இருந்து எனக்கு பர்டிகுலர் இப்போ மீனாங்கிற ஒரு டேட்டா வந்து இருக்காங்க. மீனாங்கிற டேட்டா வந்து இப்போ இன்ஃபோஸ் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா எனக்கு இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ற மீனா டேட்டா மட்டும் எனக்கு வேணும்னா இன்ஃபோசிஸ்ல எவ்வளவு மீனா இருப்பாங்க, அதுல மீனா ராஜேந்திரங்கிற பேர்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அதுல இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் பேர் மட்டும் எனக்கு வேணுங்கிறப்ப நீங்க அதை கோடிங் மூலயமா போட்டு எடுக்கணும். இது எல்லாமே எது ஜாவால. அப்ப எவ்வளவு கோடிங் எழுதணும். ஆனா பைத்தான்ல இதை சிம்பிளா பேக்கேஜ்னு ஒன்று கொண்டு வந்துட்டான். அந்த பேக்கேஜை நீ இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அந்த பேக்கேஜ்ல சும்மா ஒரு 3 லைன் 4 லைன் கோடு போட்டா போதும், நீ எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் உனக்கு வந்துடும். புரியுதா கைஸ்? ஸோ அதனால தான் உங்க டைம் ரெடியூஸ் ஆகுது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, ஒரு பர்சனை ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியுது. அதனால தான் பைத்தானை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றாங்க. ஓகே, அப்ப யாராவது வந்து ஒய் வி சூஸ் பைத்தான் கேட்டா இப்படி சொல்லுங்க, மூஞ்சில் அடிச்ச மாட்டோம். ஓகேவா? ஈஸியா இருக்கு, சின்டாக்ஸ் சிம்பிளா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். புரியுதா கைஸ்? ஓகே, லெஸ் டைம்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். கம்பெனிக்கு அட்வான்டேஜ் தான். கம்பெனி எப்பயுமே லாபம் வர்றதுக்காக தான் பண்ணுவானே தவிர யாரும் நஷ்டம் வர்றதுக்காக தொழில் நடத்த மாட்டான். 6 மாசத்துல நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஜாவா வச்சு, ஆனா அதே 6 மாசத்துல 2-3 ப்ராஜெக்ட் பண்ணலாம் பைத்தானை வச்சு. ஓகே, அப்ப ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவன் 50,000 வாங்குறான்னா அவன் 3 ப்ராஜெக்ட்டுக்கு 1,50,000 வாங்குவான். அப்ப 6 மாசத்துல 50,000 பெருசா, 6 மாசத்துல 1,50,000 சம்பாதிக்கிறது பெருசா? கம்பெனி சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க கம்பெனி வச்சாலுமே நீங்க அதான் பண்ணுவீங்க. கரெக்டா கைஸ்? அதனாலதான் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, நிறைய ப்ராஜெக்ட் பைத்தான்ல பண்றான். அதனாலதான் நிறைய ஓப்பனிங் போய்கிட்டு இருக்கு. புரியுதா கைஸ்? ஓகே, சோ அதனால அவங்க ஓப்பனிங் கிடையாது, இங்க ஓப்பனிங் கிடையாது, சும்மா அடுத்தவங்க சொல்றத நம்பாதீங்க. நீங்க போய் படத்தை போய் பாருங்க, படம் நல்லா இருக்கா நல்லா, நீங்க போய் ரிவ்யூ கொடுங்க. கூகுள்ல போய் யூடியூப்ல பார்த்து ரிவ்யூ பார்க்க ஐயோ படம் நல்லா இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா? புரியுதா? நீங்க போய் கூகுள்ல போய் தேடணும், நீங்க அதுக்கு ஏதாவது படிச்சிருக்கணும், படிச்சதுக்கு ஏதாவது தேடினீங்கன்னா கரெக்டா இருக்க போகுது. 3200 கம்பெனி மட்டுமே சென்னையில ரெஜிஸ்டர் இருக்கு கைஸ், பாத்துக்கோங்க. அது எம்என்சி கம்பெனி சரி, ஸ்டார்ட் அப் கம்பெனி சரி, 3200 கம்பெனி கிட்ட இருக்கு. ஓகேவா? ஏன்னா நாங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றப்ப அதுல எங்களுக்கு தெரியும், அதுல பாத்துருப்போம். அவ்வளோ கம்பெனி இருக்கு. அதுல ஒரு 500 கம்பெனில கூட ஓப்பனிங் இருக்காதா ஃப்ரெஷருக்கு? அந்த 500ல ஒரு 100 கம்பெனில கூட பைத்தான் யூஸ் பண்ண மாட்டானா? தெரியுதா கைஸ் நான் என்ன சொல்றேன்ட்டு? ஒரு சும்மா தோராயமா சொல்றேன். அதனால எவ்வளோ இது ஓப்பனிங் இருக்குங்கிறத நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்களா கேட்டுட்டு இருக்காதீங்க. புரியுதா? சூப்பர், குட். ஓகே சார், இப்போ நல்லா தெளிவா நீங்க சொல்லிட்டீங்க சார். இப்போ என்ன பைத்தான் படிக்கணும் அவ்வளவுதானே சார்? சரி சார், ஓகே சார். ஓகே, இப்போ பைத்தானை பத்தி எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதை எப்படி சார் இன்ஸ்டால் பண்றது அதான் நான் சொல்றேன். கூகுள்ல போயிட்டு ரேணுகா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க லேப்டாப் வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப் ரெடி பண்ணிருங்கம்மா. ஓகேவா? ஓகேவா ரேணுகா? யா. ஸோ அப்ப கூகுள்ல போயிட்டு python.org அப்படிங்கிற இந்த லிங்கை ஓபன் பண்ணுங்க. இந்த வெப்சைட் போட்டு python.orgனா ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். இதுக்குன்னே ஆர்கனைசேஷன் தனியா கம்பெனியே வச்சிருக்கான். ஓகேவா? நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வெல்கம் டு பைத்தான் ORG இருக்குல்ல, இதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாட்டம் ஒரு பேஜ் வரும். புரியுதா? ஓகே, இந்த மாட்டம் ஒரு பேஜ் வரும். இதுல யாரு இவங்க மீனா, நீங்க நல்லா கவனிக்கல. நீங்க ஃபாரின்ல வேலை வாங்கணும்னாலும் இதுல போய் வாங்கலாம். எப்படிமா? இதுல போயிட்டு ஜாப்ஸ் இருக்கும். ஓகே மீனா, இது உங்களுக்காக. கேக்குதா மீனா? ஹலோ, கேக்குதா மீனா? ஓகே ஓகே, நீங்க இதெல்லாம் போய் ட்ரை பண்ணுங்க மீனா. யா சூப்பர். யா, நீங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம், ஓகேவா, இந்த பைத்தானை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை சும்மா ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்க போயிட்டு இதுல இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த ஜாப்ஸ் இருக்கும், அந்த ஜாப்ஸ் போய் கிளிக் பண்ணீங்கன்னா jobs.python.org கிளிக் பண்ணீங்கன்னா ஃபாரின்ல என்னென்ன கம்பெனில எல்லாம் ஓப்பனிங் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு இதுல வரும். பாத்தீங்களா? போர்ட்டிங் கோட் ரஸ்ட் பைத்தான், அப்படியே கீழே வாங்க. சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர், சீனியர் பைத்தான், ஜாங்கோ பேக்அண்ட் டெவலப்பர். இந்த பாத்தீங்களா ஜாங்கோ வருதா? எங்க? அமெரிக்கால வருது. அமெரிக்கா ஜாப் இப்போ நானே பேசாம அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, சோ இதெல்லாம் சும்மா ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணி பார்த்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனை படிங்க. அவன் உள்ள அங்க என்ன கேட்டிருக்கான்? ஓகேவா? டெவலப் நியூ ஃபியூச்சர்ஸ், ஏதோ டிபி ஸ்கீமா அவன் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அவன் பார்த்தானா? இதான் பாருங்க. பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரியுமா பைத்தானு? தெரியும் சார். ஜாங்கோ தெரிஞ்சிருக்கணும். ஜாங்கோ தெரிஞ்சிருக்கா? PostgreSQL ரெண்டும் இல்ல, டேட்டாபேஸ் தான். ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் தெரிஞ்சா போதும். ஓகே, அது ஈஸி தான். ஆமா தெரியும். மற்றபடி இது என்னது? இது எல்லாமே சர்வர் ரிலேட்டட். டாக்கரு இது எல்லாமே. இங்கிலீஷ் பேசுவியா? பேசுவேன். டேட்டா அனலைஸ், டேட்டா விசுவலைசேஷன் எல்லாமே ஒரு டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட் அது. ஓகேவா? சோ இதுல ஒரு 2-3 தெரிஞ்சாலே யூ ஆர் எலிஜிபிள். ஓகேவா? ஒரு 2 தெரிஞ்சா போதும், யூ ஆர் எலிஜிபிள். நீங்க ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணலாம். எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னா அவனுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். புரியுதா? ஓகே, அதனால யூ ஆர் எலிஜிபிள். அப்ப இதெல்லாம் நீங்க போய் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றதுன்னா, இதுல போய் அவனே கொடுத்துருப்பான் இன்ஸ்ட்ரக்ஷன். கான்டாக்ட், இமெயில் கான்டாக்ட் கொடுத்துருக்கானா, அந்த இமெயில் இல்ல வெப்னா வெப், அதுல போய் நீங்க போய் உங்க ரெஸ்யூம் ஒரு ப்ராப்பரா மெயில் அனுப்பிச்சு
கவர் லெட்டர் மட்டும் அனுப்பிச்சு அந்த மெயில் அனுப்பிட்டீங்கன்னா உங்க ரிசீவ் ஷார்ட்லிஸ்ட் ஆச்சுன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுவான். ஓகே, ஏதோ கடல் புண்ணியத்தில் உங்களுக்கு லக் அமைச்சிச்சுன்னா பறந்துடலாம். ஓகேவா, ஒரு 6 மாசம் உங்களை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண விடுவான். உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பான். ஓகே அப்படின்னா, இது ரிமோட், ஆக்சுவலா ரிமோட் ஜாப் தான். உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னா அவன் வந்து அவனே விசா எல்லாமே ரெடி பண்ணி உங்களை கூப்பிட்டுக்குவான். புரியுதா புரியுதா கைஸ்? ஸோ அப்ப இந்த மாட்டம் நிறைய ஜாப்ஸ் போய்கிட்டு இருக்கு பாருங்க, எவ்வளவோ போய்கிட்டு இருக்கு பைத்தான்ல. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க. புரியுதா கைஸ்? புரியுதா? ஓகே, ஸோ மீனா உங்களுக்கு தான் புரிஞ்சுல? சூப்பர். ஓகே, இது வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் தான் எலிஜிபிள். ஓகே, சூப்பர் கைஸ். ஓகே. யா, அடுத்து என்ன அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் வந்து போனது வந்து நான் ஆக்சுவலாக போகிறது, ஏன்னா இப்போ தான் எனக்கு வந்து விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். டாக்குமெண்டேஷன் வெரிஃபை ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு உள்ளேயே பல போராட்டங்களுக்கு அப்புறம். ஓகே, எனக்கு வந்து இந்த கம்மிங் டிசம்பரில் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகே, அந்த மார்ச்சில் தான் ஸ்லாட் விடுவாங்க யூஎஸ்க்கு. ஓகேவா, இப்போ மற்ற கண்ட்ரினா இந்நேரம் நான் போயிருக்கலாம் ஈஸியாக, பட் நான் யூஎஸ்க்காக அவங்க அந்த ஸ்லாட் படி தான் விடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு வந்து அந்த ஸ்லாட்ல என்னோட அந்த விசா ப்ராசஸ் வரும். ஏன்னா பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு தான் விசா வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்ப அதுல என்னோட விசா அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நான் கிளைம் பண்ணி என்னோட கம்பெனிக்கு நான் விசா வாங்கிட்டேன் அப்படின்ட்டு என் ப்ராஜெக்ட்ல இருந்து, நான் கரண்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகி அதை நான் வந்து அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். அதாவது அந்த ஆன்சைட்டுக்குரிய அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதுக்கு நான் ஒரு எவாலுவேஷன் வைப்பாங்க. அதை நான் கிளியர் பண்ணிட்டேன்னா அது ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, பட் ஆனால் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அதை கிளியர் பண்ணிட்டா அங்கிருந்து ஒரு 3 மாசத்துல அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ப்ராசஸ். அப்ப மார்ச்னா ஏப்ரல், மே, ஜூன், அந்த ஜூன் ஜூலைக்குள்ள என்னால அங்க யூஎஸ் போயிடலாம். ஓகே, இதே கனவோட தான் போன வருஷம் இருந்தேன். அது ரிஜெக்ட் ஆயிருச்சு. நிறைய விஷயங்கள் பாலிடிக்ஸ் அது இது நிறைய போயிருச்சு. இந்த விஷயங்கள் அப்ரூவல் ஆயிருக்கு. ஓகே, இந்த வருஷம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சிக்குச்சுன்னா போயிடலாம். போனா மாசம் 8.5 லட்சம் ரூபாய், 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கும். 2 வருஷம் அங்க ஒர்க் பண்ணிட்டேன்னா அப்படியே அது மாறும், டபுளா மாறும். மாசம் சொல்றேன். புரியுதா கைஸ்? புரியுதா? இதை நான் ஏன் சொல்றேன்னா, இது எவ்வளவு பேர் அப்ப ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க எல்லாம் எப்படி போயிருப்பான்? எல்லாருமே ரெஃபரன்ஸ்ல போயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஓகே, 50% ரெஃபரன்ஸ்ல போயிருப்பாங்க யாராவது அங்க இருந்து, 50% அவங்க சொந்தமா உழைப்புல போயிருப்பாங்க. கரெக்டா கைஸ்? இந்த மட்டும் ஆன்சைட்ல போய் அங்க ஆள் பிடிச்சி பழகி அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா, அவ்வளவு பேர் போறப்ப உங்களால போக முடியாதா? கரெக்ட் தானே கைஸ்? ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் வரும். அதுக்கு முக்கியம் உங்களோட உழைப்பு. கண்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. ஒரே டெக்னாலஜியில டிராவல் பண்ணுங்க அடுத்தடுத்து. ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படியோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அதிலேயே போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினர், அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஒரு அட்வான்ஸ் லெவல்ல, அதுக்கப்புறம் ஒரு மென்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலிஸ்டா ஆயிடலாம் ஒரே டெக்னாலஜியில போனீங்கன்னா. புரியுதா கைஸ்? ஸோ ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இது வந்து சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால எல்லாமே நான் சொல்றேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரைனிங் ரிலேட்டடாக தான் போகும். ஓகே, வேற எதுனாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே, சூப்பர் கைஸ். சரி, ஓகே, இப்போ பைத்தானை பத்தி எல்லாமே நான் சொல்லிட்டேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ஏது எல்லாமே நான் சொல்லிட்டேன். சாரி, எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இன்ஸ்டால் பண்றது என்னன்னா, டவுன்லோட் பண்றது எப்படின்னா, இங்க வந்து டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸ்ல ஜஸ்ட் கர்சரை கொண்டு போனீங்கனாலே இங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் காட்டுது பாருங்க. ஒரு பட்டன் இருக்கா, பைத்தான் 3.12.7. அதை மேலாக கிளிக் பண்ணா போதும், உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகும். பாத்தீங்களா டவுன்லோட் ஆகுதா? வெறும் ஒரு 25 MB தான் இது. ஓகேவா, ஓகே, அதை டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்றப்ப டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இவங்க மீனா ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேணுகா, நீங்க இதை இன்ஸ்டால் பண்றப்ப எனக்கு அதை ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்கிட்ட ஸ்டெப் கேட்டுக்கோங்க. பார்த்து பண்ணுங்க. ஓகேவா, என்கிட்ட கேட்டு பண்ணுங்க, மாத்தி பண்ணிடாதீங்க. ஓகேவா ரேணுகா? ஓகே, அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்க, நானே உங்களுக்கு சொல்லி தரேன். இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ் வரப்ப சொல்லுங்க. ஓகே, யா. ஸோ அப்ப இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட விஎஸ் கோடு உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். விஎஸ் கோடுல போயிட்டு அந்த பைத்தான் வெர்ஷன் செக் பண்ணணும். புரியுதா கைஸ்? சும்மா டைரக்டா விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்ப கூட பண்ணி பாருங்க. மீனா பண்ணி பாருங்க பாப்போம். சும்மா ஒரு விஎஸ் கோட் ஓபன் பண்ணி மேல டெர்மினல், நியூ டெர்மினல் போய்க்கோங்க. ஓகே, டெர்மினல் போயிட்டு வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. பைத்தான் வெர்ஷன் செக் பண்ற கமாண்ட் என்னன்னா, நோட் பண்ணிக்கோங்க கைஸ் எல்லாரும். பைத்தான் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட வெர்ஷன் காட்டும். அந்த வெர்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ற வெர்ஷன் 3.10 பிளஸ் இருக்கணும். ஓகே, அந்த 12.5 இருக்கு, 7 இருக்கு, அதெல்லாம் அடுத்த விஷயம். 10 பிளஸ் இருந்தாலே போதும். இப்ப கரண்ட் வெர்ஷன் என்ன போயிட்டு இருக்கு? 3.12.7 வந்துருச்சு. நான் யூஸ் பண்றது 3.12.3. அப்ப 4 வெர்ஷன் இடையில வந்திருக்கு. அப்போ ஒரு வருஷம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நான் எப்ப யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்துக்கோங்க.
இப்பதான் அதை நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நானுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேவா? இதே நீங்க இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா பைத்தான் 15லாம் வந்துடும். ஓகேவா? அதுக்கு ஏற்ற நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? ஸோ அப்ப பைத்தானோட வெர்ஷன் இப்ப கரண்டா இப்படிதான் பார்க்கணும். நோட் பண்ணிக்கோங்க. இது ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஓகே ஓகே மீனா, யா ஃபேசிங் நெட்வொர்க் இஷ்யூவா? ஓகே யா, ஓ ரீஜாயின், ஓகே யா ரீஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குதா மீனா? கேக்குதுங்க. ஹலோ. யா மீனா, நீங்க மொபைல்ல கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஓகேவா? மொபைல்ல கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல்ல நல்லா ஃபாஸ்டா இருக்கும்ல. ஓகே ஓகே. மொபைல்ல கனெக்ட் பண்ணி ஹெட்செட் போட்டுட்டீங்கன்னா அது சாட்டி கிளாஸ் கவனிக்கலாம். ஓகே, பக்கத்துல லேப்டாப் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை அப்படி பார்த்து பார்த்து பண்ணி பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிச்சு. ஓகே. யா ஓகே, மூவ் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ இப்போ பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி வந்து வெர்ஷன் செக் பண்ணுறதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணோம். ரேணுகா அண்ட் மீனா, ஒரு ப்ரொஃபஷனலாக நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஃபைலு, ஓப்பன் ஃபோல்டர். ஓகே, உங்களோட விஎஸ் கோடில் மேலே ஃபைல் மெனு, ஓப்பன் ஃபோல்டர். இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் வந்து இந்த ஆட்டோ சேவ் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது டிக்ல காட்டணும். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது டிக்ல இல்லைன்னா நீங்க டிக் மார்க் அதை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா டிக் வந்துடும். புரியுதா? ஏன்னா இந்த ஆட்டோ சேவ் வந்து எனேபிள்ல இருக்கணும். அப்பனா தான் நீங்க ஒவ்வொரு தடவை ரன் பண்றப்ப சேவ் பண்ண அவசியம் கிடையாது. புரியுதா? நீங்க உங்க லேப்டாப்ல வந்து சடவுனா கூட திரும்ப வரப்ப அந்த கோட் அப்படியே இருக்கும். இப்ப பாருங்களா, இந்த கோட் அப்படியே இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த மாட்டோம். அப்ப ஃபைலு, அதுக்கப்புறம் ஓப்பன் ஃபோல்டர், ஓப்பன் ஃபோல்டர். ஓகே, அதுல உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன கிரியேட் பண்றேன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் வந்து இப்போ நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அக்டோபர் 8 PM பேட்ச் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன்னா, ஞாபகத்துக்காக பைத்தான் ப்ராக்டிஸ், பைத்தான் நேம் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ். ஓகேவா? ப்ராக்டிஸ் அண்டர்ஸ்கோர் பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள போயிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு இன்னைக்கு டேட் போட்டு நான் பண்ணிக்கிறேன். October 7 அப்படின்னு ஒரு டேட் போட்டுக்கிறேன். புரியுதா? புரியுதா கைஸ்? இதை நான் ஏன் உங்களுக்கு நீங்க எப்படி தோணுதோ நீங்க பண்ணுங்க கைஸ். நான் ஏன் இப்படி நான் பண்றேன்னா, October 8ல வந்து இந்த பேட்சா, ஓகே, ப்ராக்டிஸ் பைத்தானா, ஏன்னா நான் ஜாங்கோ டீச் பண்ணுவேன், டேட்டாபேஸ் டீச் பண்ணுவேன். அப்ப நம்ம பைத்தான் படிக்கிறப்ப பைத்தான், ஓகே, பைத்தான்ல 7ஆம் தேதி படிச்சிருக்கோமா, அப்ப 7ஆம் தேதி ஃபோல்டர் அப்படின்னு உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? அப்ப இந்த 7ஆம் தேதி இப்படி போட்டு இதுக்கு மேலாக கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா இந்த October 7 இங்க வந்துடும் ஃபோல்டர்ல. ஓகேவா? இந்த மாட்டம் வந்திருக்கா? பண்ணுங்க பாப்போம். பண்ணிட்டு சொல்லுங்க. மீனா பண்ணிட்டு சொல்லுங்க. ரேணுகா, உங்கள்ட்ட லேப்டாப் இல்லையோ? ஓகே, நோ ப்ராப்ளம், நாளைக்கு பண்ணுங்க. டன் ஆல்ரெடி. பண்ணிட்டீங்களா? சூப்பர். அதை இம்போர்ட், இதுக்கு பேர் தான் ஃபைலை இம்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கம்பெனிக்குள்ள ரேணுகா உங்களுக்காக இது கம்பெனியில் போயிட்டு வந்து இதை உள்ள போடுறா, அதை உள்ள போடுங்க, இதை வெளியில போடு அப்படி சொல்லக்கூடாது. இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இம்போர்ட்னா அந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன், இப்படிதான் இம்போர்ட் பண்ணணும். சூப்பர். இதுல எப்படி சார் நான் வந்து பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்றது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் ஒன்று வருது பாத்தீங்களா, பிளஸ் சிம்பிள், ஃபர்ஸ்ட் ஐக்கான், அதுதான் நியூ ஃபைல் கிரியேஷன் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிட்டு எந்த நேம்னாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனா நம்பர்ல அந்த நேம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, மனசுல வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேவா? என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், கேப்ஸோ இல்ல ஸ்மால் லெட்டரோ, வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, நான் வந்து EX1 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் நான் EX1 கொடுக்குறேன்னா எக்ஸசைஸ் நம்பர் 1 அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. .py கொடுத்து என்டர் அமைக்கணும்.
அப்ப டாட் பிஒய்னா பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டு பேரும் நோட் பண்ணுங்க கைஸ். அப்ப டாட் பிஒய்ங்கிறது பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்ஸ்டென்ஷன்னா அடையாளம். அப்பதான் நீங்க ரன் பண்றப்ப அந்த விஎஸ் கோடு டே இவன் பைத்தான்ரா அப்படின்ட்டு அதை புரிஞ்சுக்கும். ஓகேவா, இதே நீங்க HTML படிச்சீங்கன்னா டாட் HTML, சிஎஸ்எஸ்னா டாட் சிஎஸ்எஸ், டாட் சிபிபி, சி பிளஸ் பிளஸ்னா டாட் ஜேவிஏனா ஜாவா, ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் மாறும். நீங்க பைத்தான்னால டாட் பிஒய் அப்படின்னு போடணும். நோட் பண்ணிக்கோங்க, பிஒய் மீன்ஸ் பைத்தான் எக்ஸ்டென்ஷன். நோட் பண்ணீங்களா ரேணுகா? ஓகே குட். நெக்ஸ்ட் போலாமா மீனா? போலாம் சார். நோட்டு. ஓகே குட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், பைத்தான் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒரு பேசிக் ஒரு 10 to 12 டாபிக் இருக்கு கைஸ். அது வரைக்கும் ஒரு யூனிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூப்பர் டிஃப்ரெண்டா இருக்கும் டீச் பண்றது எல்லாமே. பைத்தான் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேவா, அது என்ன சார் பைத்தான் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க உங்களோட அவுட்புட்டை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிரிண்ட்ங்கிற இந்த கமெண்டை நீங்க கொடுத்தாகணும். நல்லா கவனிங்க, பிரிண்ட். ஓகேவா, பிரிண்ட் ரவுண்ட் பிராக்கெட், அதுல சிங்கிள் குவாட்ஸ்லயோ அல்லது டபுள் குவாட்ஸ்லயோ நீங்க என்னன்னாலும் டைப் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஹலோ காய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க, இல்ல ஹலோ மீனா, ஹலோ ரேணுகா, வாட் எவர் யூ வாண்ட், எனினாலும் எதனாலும் நீங்க டைப் பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு இதுதான் அவுட்புட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஹலோ காய்ஸ் அந்த டபுள் குவாட்ஸ்க்குள்ள நீங்க என்ன போட்டீங்களோ அதுதான் உங்களோட அவுட்புட்ல வரும். புரியுதா கைஸ்? புரியுதா? ஓகே, டைப் பண்ணுங்க பாப்போம், உங்க லேப்டாப்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ண சொல்லுங்க, அடுத்து நான் எப்படி ரன் பண்றதுங்கிறத சொல்றேன். டைப் பண்ணிச்சு. ஓகே குட். ஸோ அப்போ இது எப்படி ரன் பண்ணலாம்னா, ரெண்டு வழியில நீங்க ரன் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த ரைட் சைட் கார்னர்ல பாருங்களேன், ப்ளே பட்டன் ஐக்கான் இருக்கும். உங்களுக்கு இருக்கா மீனா? உங்களுக்கு இருக்கா ப்ளே பட்டன் ஐக்கானு? இருக்கு. இருந்துச்சுன்னா டைரக்டா அந்த ப்ளே பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாட்டம் உங்களுக்கு இதை இப்படி டவுன் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி க்ளோஸ் ஆயிரும். பாத்தீங்களா, அவுட்புட் வந்திருக்கு எனக்கு இங்க ஹலோ காய்ஸ்ன்ட்டு. ஓகேவா, வந்திருக்கான்னு பாருங்க. டைரக்டா அந்த ப்ளே பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வந்திருக்கு. சூப்பர். இப்ப ரேணுகா வந்து உங்களுக்கு வந்து வரல சார், எனக்கு வரல சார் ப்ளே பட்டன் ஐக்கான் அப்படின்னா என்கிட்ட அதை நீங்க கேளுங்க. இப்ப நான் சொல்லி தரேன், இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேவா, இந்த லெஃப்ட் சைடுல இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் ஒன்று இருக்கும் பாருங்களேன். இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சர்ச் எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு நெட் ஆன்ல இருக்கணும். ஓகேவா, ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகேவா, பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அந்த சிம்பிள் போட்ட ஒரு வெரிஃபைடுன்னு போட்டு இருக்கும். அது பக்கத்தில் இன்ஸ்டால் இருக்கும். இங்கே கீழே எல்லாம் இன்ஸ்டால் இருக்குல்ல, அந்த மாட்டம் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு 140 MB 130 MB இருக்கு பாருங்க. அதை நீங்க இன்ஸ்டால் கிளிக் பண்ணீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஒரு 10-5 நிமிஷத்துல இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ளே பட்டன் ஐக்கான் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ளே பட்டனை டைரக்டா கிளிக் பண்ணலாம். புரிஞ்சுச்சா? திருப்பியும் இந்த சர்ச்சுக்கு மேல இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, எக்ஸ்ப்ளோர், அதை கிளிக் பண்ணா நார்மலா வந்துடும். புரியுதா ரேணுகா? ரேணுகா உங்களுக்கு புரிஞ்சா? ஒன்னும் இல்ல, இந்த ரெக்கார்டு வீடியோ அனுப்புறேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, அதையும் மீறி டவுட் கேட்டா எனக்கு கேளுங்க. ஓகே சூப்பர். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்த ரெண்டாவது மெத்தட் என்னன்னா, இந்த டெர்மினல்ல போயிட்டு, இதுதான் டெர்மினல் அவுட்புட் கன்சோல் சொல்லுவாங்க. அவுட்புட் கன்சோல், உங்களோட அவுட்புட்டை நீங்க பார்க்கணும்னா நீங்க இங்க தான் போய் பார்க்கணும். புரியுதா கைஸ்? அப்ப இஃப் யூ வாண்ட் டு see your output you can check that particular part. ஓகேவா, சோ இதுல போயிட்டு இருங்க, இதை ஹைட் பண்ணி விட்டுறேன். உங்களோட இப்படி பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன், பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது ex1.py கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா, என்டர் அமுக்குனதுக்கு அப்புறம் அவுட்புட் வருதா ஹலோ கைஸ். இப்படியும் நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பாருங்க மீனா. அப்ப 2 in 1. ஓகே, எதுனாலும் நீங்க ரன் பண்ணி பார்த்துக்கலாம்.
டன். நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க நோட் பண்ணிக்கலாமா ஓகே. ரெனிகா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்த டாபிக் பைத்தான் கமெண்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் கமெண்ட்ஸ். பைத்தான் கமெண்ட்ஸ். பைத்தான் கமெண்ட்ஸ். ஓகேவா? கமெண்ட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா கமெண்ட்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் யுவர் பைத்தான் கோட் அப்படின்னு எழுதுங்க பாப்போம். கமெண்ட்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் யுவர் பைத்தான் கோட். Comments can be explain your Python code. ஓகே. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சுவலா ரெண்டு கமெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா சிங்கிள் லைன் கமாண்ட், அதாவது ஹேஷ் சிம்பிள் போட்டு இப்போ நீங்க ஏதாவது எனக்கு இதுதான் என்னோட லைஃப்ல முதல் கோட் இதுதான் அப்படி இப்படின்னா அது ஹேஷ் சிம்பிள் போட்டு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பைத்தான் கோட்னு எழுதலாம். இது நான் பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ட்ரிபிள் குவாட்ஸ் 3 சிங்கிள் குவாட்ஸ் போட்டு இன்னொரு 3 சிங்கிள் குவாட்ஸ் சொல்லுவாங்க. ஓப்பனிங் ட்ரிபிள் குவாட்ஸ், எண்டிங் ட்ரிபிள் குவாட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்குள்ள நீங்க பேராகிராஃபா டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு எவ்வளவு நாள் டைப் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணாலும் உங்களோட அவுட்புட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்களேன். பிரிண்ட்ல ஹலோ காய்ஸ் அப்படின்னு போடுறேன். எனக்கு அந்த ஹலோ காய்ஸ்ங்கிற அவுட்புட் மட்டும் தான் வருது பாருங்க ரன் பண்ணா. ஓகே, ரன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்களேன் வருதா? ஹலோ கைஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அப்ப கமெண்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகாது அவுட்புட்ல. ஓகே, அப்ப எதுக்கு சார் இதை படிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கம்பெனில போறப்ப ஒவ்வொரு லாஜிக்கா எழுதுவீங்க. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு லாகின் பண்றதுக்கு ஒவ்வொரு செட் ஆஃப் கோட் எழுதுவீங்க. அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருக்கணும். ஏன்னா உன்னோட ப்ராஜெக்ட்ல நீ மட்டும் தான் ஒர்க் பண்ணின்னு சொல்ல முடியாது. வேற யாராவது கூட ஒர்க் பண்ணலாம். நாளை மணி நீங்க கல்யாணம் ஒரு 15 நாள் 20 நாள் லீவ் எடுக்கிறீங்க, ஒரு மெடிக்கல் லீவ் எடுக்கிறீங்க ஒரு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல வேற யாராவது ஒர்க் பண்ண விடுவாங்க. அப்படிங்கிற அப்ப நீங்க டெவலப் பண்ண கோடெல்லாம் மேல இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். ஒண்ணு இல்ல, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இது எந்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது, அந்த டேட்டா பேஸ் நேம் என்ன, இது என்ன பர்பஸ் அப்படிங்கறத நீங்க மெயினா அந்த லாஜிக்கை நீங்க எழுதிருக்கணும். புரியுதா கைஸ்? அதுக்காக தான் கமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதனால இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதுல? எஸ் சார். ஓகே, எஸ். சூப்பர். அப்ப கமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், அதை எதுக்காக யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன், அதை நீங்க கம்பெனில எங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டேன். நோட் பண்ணிக்கோங்க. யா, நோட்டட். ஓகே, குட். நோட்டடா? ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து 3வது டாபிக். ஓகேவா? ஸோ இந்த மாட்டம் ஒரு 40 டாபிக் மேல பாப்பீங்க. ஓகே, 40-50 டாபிக் வரும் மொத்தமா முடிக்கிறப்ப ஜாங்கோலாம் சேர்த்து பார்த்தா. ஓகே, ஸோ இவ்வளோ டாபிக் படிச்சீங்கன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் கைஸ் உங்களால. ஓகே, சூப்பர் கைஸ். நல்லா கவனிங்க. அடுத்து என்ன அப்படின்னா பைத்தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் வேரியபிள்ஸ் அடுத்த டாபிக். நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் வேரியபிள்ஸ். ஓகே, வேரியபிள்ஸ்னா என்ன சார்? வேரியபிள்ஸ்னா என்ன சார் அப்படின்னா வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க தியரி. வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் for storing data values. For storing data values. Okay, அப்ப variables are containers for storing data values அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணீங்களா? தியரி நோட் பண்ணீங்களா? Noted. யா, ஓகே. ஒரே நிமிஷம் கைஸ்.
ஓகே கைஸ், ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா வேரியபிள்ஸ்ல தியரி நோட் பண்ணிட்டீங்களா? சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, இதுதான் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்னா என்னன்னா சின்டாக்ஸ் படி தான் இப்படி தான் கோட் எழுதணும் ஒரு வரைமுறை இருக்கு. ஓகேவா? அதுபடி தான் நீங்க கோட் எழுதணும். ஓகேவா சார்? இப்போ இது எப்படி சார் கமெண்ட் பண்ணீங்க? இதுக்கு பேர் தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க பாருங்களேன். அது எப்படிமா கமெண்ட் பண்ணேன்? இங்க பாருங்க, இப்படி நீங்க ஒரு வேர்டை நீங்க இப்போ டைப் பண்ணிட்டீங்க ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ நான் சும்மா நான் குமார் ஏதோ நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை நான் கமெண்ட் பண்ணோம்னா அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பிரஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் ஆயிரும். திருப்பி அன்கமெண்ட் பண்ணோம்னா மொத்தத்தையும் காப்பி பண்ணி கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அமுக்குனீங்கன்னா அன்கமெண்ட் ஆயிரும். புரியுதா கைஸ்? சோ இதெல்லாம் சும்மா ஒரு ட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிளஸ், அதாவது கண்ட்ரோல் அமுக்கி ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அது வந்து கமெண்ட் பண்றது. மொத்தமா எதை கமெண்ட் பண்ணும்போது அதை காப்பி பண்ணிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் ஆயிரும். அப்புறம் அன்கமெண்ட் அதே மட்டும். புரியுதா? ஓகே, குட். சோ அப்ப வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, இதுதான் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் படி தான் நீங்க கோட் எழுதணும். ஓகேவா? அப்ப அந்த நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் நோட் பண்ணுங்க. சின்டாக்ஸ் எப்படி இருக்கோ அதுபடி தான் நீங்க கோட் எழுதணும். Yeah, noted, bro. நோட் பண்ணீங்களா? ஓகே கைஸ், ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இப்போ இந்த வேரியபிள் நேம்க்கு என்ன சார் சின்டாக்ஸ் போடணும் அப்படின்னா, வேரியபிள் நேம்ல நீ என்ன பேர்னாலும் கொடு. ஆக்சுவலா இப்போ ஒரு ரிஜிஸ்டர் பண்றாங்க, அவங்க பேர் எப்படி கொடுப்ப? ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுப்ப. ஈக்குவல் டு வேல்யூ வந்து நீ வந்து இப்போ நீ மோஸ்ட்லி இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ல ஒரு கேரக்டர் தான் இப்போ ஸ்டோர் பண்ணுவீங்க. கேரக்டர்னா ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது இப்போ ரேணுகா, லாஸ்ட் நேம்ங்கிறது இப்போ மீனா அப்படின்னு தான் கொடுப்பீங்க. இந்த மாட்டம் நீங்க கேரக்டரை ஸ்டோர் பண்ணணும்னா ஒன்னு சிங்கிள் குவாட்ஸ், அப்படி இல்லைன்னா டபுள் குவாட்ஸ். ஓகேவா? மோஸ்ட்லி டபுள் குவாட்ஸே ஃபாலோ பண்ணுங்க. அதுல உங்க பேரை கொடுங்க. புரியுதா? இப்போ நான் மீனா அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு, ஓகேவா, அது நீங்க இப்படி கொடுக்கலாம். லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். ஆனா ஸ்பேஸ் விடக்கூடாது, நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மனசுல வச்சுக்கோங்க. பின்னாடி வேணா நம்பர் போட்டுக்கலாம். இப்ப லாஸ்ட் நேம் வந்து நான் வந்து ரேணுகா அப்படின்னு நான் போடுறேன், ரேணு அப்படின்னு போடுறேன். புரிஞ்சா? சரி, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இப்ப நான் ஏஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏஜ் வந்து நீங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஸ்ட்ரிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க. வேணா இப்படி கமெண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் வேல்யூ, ஸ்ட்ரிங் டைப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் டைப் வேல்யூ டபுள் குவாட்ஸ் போட்டா. இப்ப ஏஜ்ங்கிறது இப்ப 30 அப்படின்னா இன்டீஜர் டைப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டீஜர் டைப் வேல்யூ. அதுக்கப்புறம் ஹைட் வந்து டெசிமல்ல தான் வைப்பாங்க. 5.5, 6.2, 7.1 அப்படின்னு. அந்த மாட்டம் நீங்க பாயிண்ட் டெசிமல் யூஸ் பண்றீங்கன்னா, டெசிமல்ல பாயிண்ட் யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கு பேரு ஃப்ளோட் டைப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? அப்ப இது இப்படிதான் நீங்க ஒரு வேரியபிள் அண்ட் வேல்யூ கொடுக்கணும். புரியுதா? நோட் பண்ணிக்க பாப்போம். நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க. Okay, bro, noted. ஓகே, நீங்க ரேணுகா? Yes, sir, noted. ஓகே, குட். சோ அப்ப சரி சார், இப்படி நம்ம கொடுத்துட்டோம். இதை மீறி வேற என்ன சார் வேரியபிள் கொடுக்கலாம் அப்படின்னா, சிங்கிள் டிஜிட்ல கொடுக்கலாம். x1 இல்லனா வெறும் x ஈக்குவல் டு 10, y ஈக்குவல் டு 20, z ஈக்குவல் டு 30. இந்த x, y, z, abc இது எல்லாமே நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? x1 y1, x1 ஈக்குவல் டு 20, x2 y1 y2 இந்த மாட்டம் கொடுக்கலாம். ஸ்டார்டிங்ல தான் நம்பர் வரக்கூடாது. புரிஞ்சா? அதே மாட்டம் நல்லா கவனிங்க. ஓகே, இது நோட் பண்ணீங்களா? இத? ஓகே ஓகே, அடுத்த ஒரு சப்ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க. வேரியபிள் டிக்ளரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. வேரியபிள் டிக்ளரேஷன் இது எல்லாமே சப் ஹெட்டிங். ஓகேவா? வேரியபிள்ல உள்ள வர ஒரு டாபிக். ஓகே, அது என்ன சார் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்படிதான் பேசணும். அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணு, அந்த வேரியபிளை கால் பண்ணு. சோ இப்படிதான் இதை இப்படி பேசுவாங்க. புரியுதா கைஸ்? அது எப்படி சார் அப்படின்னா, இங்க நல்லா கவனிங்க. பிரிண்ட், இந்த பிரிண்ட்டுக்குள்ள அந்த வேரியபிள் நேம் தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா வாட் இஸ் வேரியபிள்?
வேரியபிள் ஆர் யூஸ் டு ஸ்டோரிங் எ டேட்டா வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் ஸ்டோரிங் எ டேட்டா வேல்யூஸ். உங்களோட அந்த வேல்யூ எல்லாமே இதுல போய் ஸ்டோர் ஆயிரும். இப்ப மீனானா அந்த மீனா வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஸ்டோர் ஆயிரும், ரேணுனா லாஸ்ட் டைம்ல ஸ்டோர் ஆயிரும். அப்ப நான் அந்த பிரிண்ட்ல அந்த வேரியபிள் நேம் தான் டிக்ளேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்தா என் அவுட்புட்ல யார் பேர் வரும், அந்த மீனாங்கிற பேர் வரும். வந்திருக்கா இங்க பாருங்க, வந்திருக்கா மீனான்ட்டு? சூப்பர் சார், புரியுது சார். இப்ப அதே மாட்டோம், பிரிண்ட்ல லாஸ்ட் டைம்ங்கிற அந்த வேரியபிள கொடுக்குறேன். அந்த வேரியபிள கொடுத்தா அதுக்குரிய வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும். புரியுதா கைஸ்? ஓகே பாருங்க, இப்ப ரேணுன்னு வந்திருக்கா. ஓகே, சோ அப்ப மீனான் ரேன் வந்திருக்கா. இதுதான் என்னது வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? யா எஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். டவுட் இருந்தா கேளுங்க. நோட்டட். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது அதாவது இதுல வந்து சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற வேரியபிளையும் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, ஏங்கிற வேரியபிளையும் நான் கொடுத்துட்டேன். ஏ வந்து 10, திருப்பவும் கேபிட்டல் லெட்டர்ல ஏ கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன். அப்ப நான் பிரிண்ட்ல ஏன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏன்னா இது வந்து நாட் கேஸ் சென்சிட்டிவ், சாரி, பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நோட் பண்ணுங்க, பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆக்சுவலா அந்த வாட் இஸ் பைத்தான், இதை யார் கண்டுபிடிச்சா, எப்ப கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாமே ஜஸ்ட் கூகுள்ல போட்டாலே வரும் கைஸ். ஓகேவா? சோ இப்போ வாட் இஸ் பைத்தான்னா, பைத்தான் இஸ் ஏ ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெஷருக்கு இது கண்டிப்பா கேட்பாங்க. இன்டர்பிரட்டட்னா என்னன்னா, பைத்தானை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும், அந்த விர்ச்சுவல் மெஷினை, அந்த இதயம் சொல்லுவாங்க. அது இருந்தாதான் இந்த கோடு வந்து ரன் பண்றப்ப லைன் பை லைனா ரன் ஆகும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த லைன் செக் பண்ணி அந்த இதயத்துல போய் டச் பண்ணிட்டு வரும். அந்த பைத்தானுங்கிற அந்த இதயம் இருக்கணும், அதான் விர்ச்சுவல் மெஷின். அது இருந்தாதான் இந்த கோட்லாம் உங்களுக்கு ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? எக்ஸிக்யூட்னா ரன் பண்றதா எக்ஸிக்யூட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? சோ இந்த மாதிரி தியரி நிறைய இருக்கு கைஸ். அதோட ஃபியூச்சர் என்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை தயவு செஞ்சு கூகுள்ல ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, சோ அப்ப இது என்ன சார் அப்படின்னா, பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னா, கேபிட்டல் லெட்டர் தனியா எடுத்துக்கும், ஸ்மால் லெட்டர் தனியா எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் உள்ள ஸ்மால் லெட்டர் தான் போட்டிருக்கேன், அதை நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ அதோட அவுட்புட் தான் எனக்கு வரும். புரியுதுல கைஸ் நான் என்ன சொல்றேன்ட்டு? பாத்தீங்களா? ஓகே, சோ இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நோட் பண்ணியாச்சு. ஓகே, அதே மட்டும் இதுல இன்னொரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்னன்னா, இப்ப என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஏ இருக்கு, திரும்பவும் நான் ஏ வந்து 20 கொடுக்குறேன்னா அது ஸ்மால் லெட்டர் தான். அப்ப எனக்கு என்ன சார் வேல்யூ வரும் அப்படின்னா, கடைசியா இருக்கிற வேரியபிள் நேம் தான் எடுத்துக்கும். ஏன்னா ஒரே மாட்டம் நீங்க வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா கடைசியா என்ன இருக்கோ அந்த வேரியபிளோட வேல்யூ தான் எடுத்துக்கும். ஏன்னா மேல பார்த்தா கோடு வந்து டாப் டு பாட்டம் தான் ரன் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேல இருந்து வரும், அப்படியே கீழே வரும். அப்ப கடைசியா பிரிண்ட் பக்கத்துல என்ன இருக்கு அதுதான் எடுத்துக்கும். அதனால தான் 20ங்கிற ஆன்சர் வருது. புரியுதா கைஸ்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நோட்டட். ஓகே குட். சோ நீங்க ரேணுகா நோட் பண்ணிட்டீங்களா எல்லாமே? நோட்டட் சார். ஓகே குட். அவ்வளவுதான், இப்ப இந்த இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவுட்புட் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, அவுட்புட் வேரியபிள் டிக்ளரேஷன், அவுட்புட் வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகே ஓகே, அது நான் அவுட்புட் வேரியபிள் டிக்ளரேஷன் என்னன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன்.
ஃபர்ஸ்ட் நேம் வந்து இப்போ நான் வந்து அருண் அப்படின்னு கொடுக்குறேன், லாஸ்ட் நேம் வந்து குமார் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த பிரிண்ட்ல நான் என்ன கொடுக்க முடியும், டபுள் குவாட்ஸ்ல மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ் கமா போட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ் அருண் அப்படின்னு வரும். இதுக்கு பேர் தான் அவுட்புட் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதே மட்டும் மை லாஸ்ட் நேம் இஸ் கொடுத்தீங்கன்னா மை அந்த குமார்ங்கிற அவுட்புட் வந்துடும். புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. Yes, sir, noted. ஓகே கைஸ், குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அடுத்த டாபிக் இதுதான் வேரியபிள்ஸ். இது ஒரு பேசிக்கான சொல்லிட்டேன், இவ்வளவுதான் இருக்க வேரியபிள்ஸ்ல, இது தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அடுத்த டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. எஃப் போட்டு ஸ்ட்ரிங் போட்டுக்கோங்க. எஃப் ஸ்ட்ரிங்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வச்சுதான் அதுக்கப்புறம் நீங்க அசைன்மெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு. ஓகேவா? இப்போ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸ்லோவா ஆரம்பிக்கிறேன். ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து அப்படியே ஃபாஸ்டா நிறைய டாபிக் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, அப்ப எஃப் ஸ்ட்ரிங்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். இது என்ன சார் அப்படின்னா, இதுதான் நீங்க கம்பெனில யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்படி எஃப்னு இப்படி போடணும். கொஞ்சம் கூட நல்லா உத்து பாருங்க, பெருசா வைக்கிறேன் கொஞ்சம். ஓகே, இந்த இப்படி எஃப்னு போட்டு அதுக்கப்புறம் டபுள் குவாட்ஸ் போடணும். மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ் கர்லி பிராக்கெட்ஸ், அதுக்குள்ள அந்த வேரியபிளை கால் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இஸ் கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள லாஸ்ட் நேம் அப்படின்னு போடுங்க. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா, மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ், இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல யார் இருக்கா, அருண் வரும். மை லாஸ்ட் நேம் இஸ், அந்த லாஸ்ட் நேம்ல குமார் வரும். அப்ப எனக்கு ஆன்சர் எப்படி வரும் பாருங்களேன். மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ் அருண், மை லாஸ்ட் நேம் இஸ் குமார், அழகா அந்த ஒரே லைன்லயே வரும். எல்லாமே வருதா? அப்ப எஃப் ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? Tell me guys. Yes, sir. இப்ப இந்த எஃப் போடாம விட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா இது எரர்லாம் கிடையாது. அது ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பாத்தீங்களா? ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் நார்மலா எடுத்துக்குதா? ஓகேவா? அப்ப எஃப் கம்பல்சரியா நீங்க போட்டாகணும். நோட் பண்ணுங்க. Not finished. ஓகே, சோ இன்னைக்கு நான் கொடுக்குற அசைன்மெண்ட் என்னன்னா நல்லா கவனிங்க. இப்போ இது வரைக்கும் போதும். ஓகேவா? மொத்தம் 4 டாபிக் பார்த்திருக்கோமா? ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பிரிண்ட் போட்டு போறது. அப்புறம் வேரியபிள்னா இது கமெண்ட்ஸ்னா என்ன, சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட். வேரியபிள்ஸ்னா என்ன, அது நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா எஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா? நாளைக்கு வந்து இந்த எரர்ஸ் சொல்லி தரேன். என்னென்ன எரர்லாம் வரும், அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றது. ஓகே, அதை நான் சொல்லி தரேன். ஓகேவா? சோ ஏன்னா எரர் தான் பெரிய தலைவலியே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, டெவலப்பருக்கு. ரைட்? அதே நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வந்தாலே இதுதானா அப்படின்னு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா கைஸ்? அதுதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஆர்வக்கலால எங்கேயாவது பார்த்து படிக்கிறது, அங்க போய் எரர் வந்தா அவனோட போய் டவுட் கேட்கறது. அவன் ஒரு நாள் சொல்லி தருவான், 2 நாள் சொல்லி தருவான். அவனுக்கு வேலை இருக்கும் போல. அப்ப அவன் வேலை இருக்கப்படியே டிஸ்டர்ப் பண்ணா அப்புறம் அவன் திட்ட தான் செய்வான். ஓகே, சோ அதனால நீங்க எரரே சேர்த்து படிச்சுக்கோங்க. புரியுதா கைஸ்? சோ அதே நான் நாளைக்கு சொல்லி தரேன். ஓகே, இப்போ என்ன அசைன்மெண்ட்னா, ஒரு 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 கூகுள்ல இருந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? சும்மா இப்ப எம்எஸ் தோனி வாழ்க்கை வரலாறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுல இருந்து நீங்க வேரியபிள் என்னென்ன வேரியபிள் நீங்க எடுக்கலாம். ஓகே, அதை வந்து நீங்க பேராகிராஃப் வந்து டபுள் கோட்ஸ் இந்த கமெண்ட்ல போடுங்க, மல்டி லைன் கமெண்ட்ல போட்டுக்கோங்க. இப்போ நான் சும்மா ஒன்று போடுறேன்ப்பா. இப்போ எம்எஸ் தோனி அப்படின்னு போடுறேன்ப்பா. ஓகே, எம்எஸ் தோனியை பத்தி உங்களுக்கு ஏதாவது இங்க இருக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கு, ஏதோ இந்த விக்கிபீடியா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கு, இதை வச்சுக்கோங்க. இந்த மாட்டம் விக்கிபீடியால இருக்கும். இதை நீங்க கமெண்ட்ல போட்டுக்கோங்க. அவுட்புட் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ நீங்க என்னென்ன பார்த்தலாம், எம்எஸ் தோனி வந்து பாண்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க இதை வந்து வேரியபிளா கன்சிடர் பண்ணுங்க. அவ்வளவுதான். எப்படி மாத்தணும் ஃபர்ஸ்ட். அப்ப அதுக்கு பாண்ட், அதாவது பாண்ட்
அதாவது பாண்ட் டேட் ஆஃப் பாண்ட் அதாவது கொடுங்க பாண்ட் ஈக்குவல் டு டபுள் குவாட்ஸ்ல அந்த வேல்யூ கொடுங்க. அப்புறம் ஸ்பௌஸ்ன்னு கொடுங்க, ஸ்பௌஸ். அப்புறம் ஸ்பௌஸ் அது ஒரு வேல்யூ கொடுத்து வேல்யூ கொடுங்க. அப்புறம் அவார்ட்ஸ் ஓகே அப்படி கொடுங்க. அடுத்து பேரண்ட்ஸ். இந்த மட்டும் ஒரு 10 வேரியபிள் வாங்கி அதை உங்களோட எப்ஸ்ட்ரிங்ல இப்படி ஒவ்வொன்றா டிஸ்ப்ளே பண்ணுங்க. எம்எஸ் தோனியோட ஸ்பௌஸ் பேர் இது, அவர் இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காரு, அவர் இவ்வளவு ஹைட்டு இப்படின்னு. இது மட்டும் உங்களால பண்ண முடியுமா முடியாதா? Tell me guys, இந்த மாட்டம் பண்ண முடியுமா முடியாதா? முடியும் சார், பண்ண முடியும். ஓகே, இந்த மாட்டம் எனக்கு 3 செட் பண்ணணும் நீங்க. ஓகேவா? இப்போ எம்எஸ் தோனிங்கிறது ஒரு செட்டு, விராட் கோலிங்கிறது ஒரு செட்டு, சும்மா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிறது ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாட்டை நான் கணக்கு சொல்றேன், புரியுதா? இந்த மாட்டை பண்ணி எனக்கு அதை ஒரு போட்டோ எடுத்து அமிச்சாலும் சரி, காமன் குரூப்ல அனுப்புங்க. இல்ல எனக்கு இது அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்லயோ வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு எனக்கு அமிச்சாலும் சரி. ஓகேவா? இதை நாளைக்கு கிளாஸ் வரதுக்குள்ள நீங்க எப்பனாலும் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா கைஸ்? ஓகேவா? சொல்லுங்க மீனா அண்ட் ரேணுகா, ஓகே தானே? ஓகே ஃபார் ஷூர். இது எதுக்கு சார் கொடுக்குறீங்கன்னா, இப்போ நீ இதை பண்றப்பே நீங்க டாபிக் உங்களுக்கு மகப் ஆயிரும். நாம சொல்லி தந்த எல்லா டாபிக் வருதா? வேரியபிள் உள்ள கனெக்ட் ஆகுது, கமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகுது, பிரிண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் ஆகுது, எஃப் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆகுதா? ஓகே, அப்ப எல்லாமே கனெக்ட் ஆகி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டேன்னா அப்ப இப்படியே நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு கோடிங் நல்லா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகேவா? சூப்பரா கைஸ், சூப்பர் கைஸ். வேற எதுவும் கேட்கணுமா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.